டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான கோர்ஸை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு மத்தியில் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி, புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு மத்தியில் அதிகம் அறிமுகம் இல்லாத ஒரு துறையும் கூட. ஆனால் மிக முக்கியமான துறை. ஒரு நாட்டினுடைய பாலிசி டெசிஷன் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான துறை எது அப்படின்னா புள்ளியியல் துறை தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். மத்திய அளவில் மத்திய துறை புள்ளியியலுக்குன்ற ஒரு மத்திய துறை வந்து இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு. அதுக்கு மினிஸ்டர் தனியாக இருக்கிறாங்க, பாலிசி டெசிஷன் எடுக்கிறாங்க. டோட்டல் ஒரு நாட்டினுடைய, குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவரங்களை வந்து பர்த்து, டெத்து, ஆடு மாடு, நிலங்கள், எல்லா விவரங்களையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேகரித்து இந்த நாட்டில் எந்த திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இது போன்ற விவரங்களின் அடிப்படையில் தான் இந்த நாட்டினுடைய திட்டங்களை என்ன செய்கிறார் தீர்மானிக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு இந்த திட்டம் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது. இவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்ற விஷயங்களை வந்து இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் இது தீர்மானிக்கப்படுகிறது. ஆக மிக முக்கியமான ஒரு துறை தான் புள்ளியியல் துறை என்பது. இன்றைக்கி அந்த துறை வந்து வளர்ந்து பல்வேறு டைமென்ஷனில் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்திருக்கின்றது. எல்லா மிக புகழ்பெற்ற கல்லூரிகளிலும் இந்த கோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக கல்கத்தா ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் வந்து பார்க்கலாம். அதை படிச்சுட்டு வரும்போது பிரம்மாண்டமான கேரியர், பிரம்மாண்டமான எதிர்காலம் வந்து மாணவர்களுக்கு இருக்குது. அது முடிச்சுட்டு வந்து பசங்க வந்து UPSC TNPSC எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஒரு BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்த மாணவர்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா TNPSC போன்ற போட்டித் தேர்வுகளை வந்து அட்டன் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் போன்ற போஸ்ட் என்ன செய்கிறாங்க ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையோடு அது வந்து என்ன செய்யப்படல, சுருங்கிடல. எல்லா துறைகளிலும் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டு, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிக்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி வந்து நிறையா வந்து மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஒரு போஸ்ட் வந்து இருக்குது, பர்டிகுலராக வந்து போடுறாங்க. அதில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து போடலாம், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது, ஆக்சுவரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது நமக்கு. இந்த மாதிரி வந்து எல்லா துறைகளிலுமே என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுடைய பங்களிப்பு தேவை என்பது வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் வந்து வளர்ந்துருக்கின்றது. டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்டடிஸ், அது அனலிட்டிக்ஸ் வந்து இருக்குது நமக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு துறையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிக் டேட்டா அனாலிசிஸ் இன்றைக்கி பெரிய விஷயம். இது ஒரு காலத்தில் டேட்டானா வராது. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே பெரிய விவரங்கள் தான். இதை அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேஷன் கொடுப்பதற்கு இன்றைக்கி பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து என்ன செய்ய, மாணவர்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. இந்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணுவதற்கு அவ்வளோ டேட்டா இருக்குது. துல்லியமாக வந்து அதிலிருந்து இன்டர்பிரேஷன் எடுத்து ரிசல்ட்டை சொல்லக்கூடிய திறமையாளர்களுடைய தேவை இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உலக அளவில். அப்போ இது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு. இன்றைக்கி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மாணவர் படிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய லெவல் என்பது என்ன செய்யும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அது குறிப்பாக இந்த நியூ ஏஜ் இதில் வந்து பிரகாசமாக என்ன செய்யலாம், அவர் வந்து வளர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து இது அறிமுகமில்லாத ஒரு துறை தான். மாணவர்களை தேர்ந்தெடுத்து துல்லியமாக படித்து இவர்கள் வந்து வெளியே வரும்போது மிக சிறந்த நபராக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து சொல்வார்கள், புள்ளியியல் படிங்கள், பெரும்புள்ளி ஆகுங்கள். அது வந்து வார்த்தைகள் அல்ல, உண்மைதான். அது பெரும்புள்ளி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது. தேங்க்யூ.